அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை, குறள் எண் 958. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். ஒருவனிட உள்ள நல்ல பண்புகள் இருக்கும் அந்த சூழ்நிலையில் அவனிடம் அன்பு இல்லாத தன்மை வெளிப்படுமானால் அவன் பிறந்த குடும்பத்தினுடைய பண்புகளிலேயே ஐயப்பாடு ஏற்பட்டுவிடும். When a person who hails from a good family shows lack of love, then there will be a suspicion in the family to which he belongs. இந்த குறளுடைய பொருள் போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து என்று ஐயன் சொல்லியிருந்தார். அந்த மறு என்பது திருக்குறளில் இன்னொரு இடத்துலையும் ஐயன் சொல்லியிருக்காரு. எந்த குறள்னு கேட்டிருந்தேன். அந்த குறள் இதுவரைக்கும் நான் சொல்ல, இனிமேல் வர்ற குறள் தான். அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து. ஒரு பெண்ணினுடைய முகத்தில், ஒரு நிலவனுடைய முகத்தில் இருக்கும் களங்கம் கூட ஒரு பெண்ணினுடைய முகத்தில் இருப்பதில்லை என்று அந்த மருவுக்கு அதே பொருளில் இன்னொரு குறளில் ஐயன் சொல்லியிருக்கிறார். இந்த குறளுடைய பொருளுக்கு வருவோம். இந்த குறள் என்ன சொல்றாருன்னா, ஒருவனிடம் பல வகையான நல்ல பண்புகள் இருக்கலாம். அழகாக நேர்த்தியாக ஆடை அணிந்திருக்கலாம், முகத்தில் சிரிப்பு இருக்கலாம், கொடுக்கும் மனது இருக்கலாம், மற்றவர்களுக்காக நேரம் செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்கலாம், பொய் பேசாமல் இருக்கலாம், புறம் கூறாமல் இருக்கலாம், வெகுளி இல்லாமல் இருக்கலாம், அவா இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனிடம் அன்பு இல்லாத தன்மை, அன்பின்மை என்ற ஒரு பண்பு வெளிப்பட்டு விடுமானால் மீது எல்லா பண்புகளும் அடிபட்டு போவது மட்டுமல்லங்க, அவன் பிறந்த அந்த குடும்பத்தின் மேலேயே ஐயம் உண்டாகும், அது நல்ல குடும்பமா என்று அப்படின்னு ஐயன் சொல்றார். அப்போ அன்பு தான் அதனுடைய அடித்தளம். நீ எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு அன்பில்லாத ஒரு தன்மை உனக்கு இருந்துச்சு, சிறுன்னு பேசிட்டு இருக்கிற, போலியா வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அன்பில்லாத தன்மையில் இருக்கிற அப்படின்னா நீ பிறந்த குடும்பத்தின் மீது சந்தேகம் எழும் மக்களுக்கு அப்படிங்கிறார். ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஒருத்தர் அரசியல்வாதியாக நடிப்பார். அவர் மக்கள்கிட்ட போகும்போது, ஏழைகிட்டலாம் போகும்போது குழந்தைகளுடைய மூக்கில் சளி ஒழுகும். அதை அப்படி தொடச்சி தூக்கி இப்படியெல்லாம் எரிஞ்சிட்டு தன்னுடைய கைக்குட்டை எடுத்துலாம் தொடச்சிக்குவார், அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார், ஏழைக்கு முத்தம் கொடுப்பார், ஏழை பாட்டிக்கு, இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் டெட்டால் சோப் போட்டு கழுவுவார். புறமொன்று அகமொன்று என்று வாழ்பவர். இவர்கிட்ட அன்பு இல்லை. அன்பு இருந்தால் அது கைகழுவது தப்பு இல்லை, ஆனால் அந்த கைகழுவும் போது ஒரு முகத்தில் ஒரு கடுமை இருக்கும். இதையெல்லாம் போய் நம்ம பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும். இதை காட்டுவார். அப்போ அவர் நடித்திருக்கிறார். இன்னும் சிலருக்கு நிறைய பேருக்கு உதவுன்னு நினைப்பாங்க, ஆனால் எடுத்து மனமும் அவங்க கையில் கொடுத்து அவங்களுடைய முகத்தை பார்த்து அந்த மலர்ச்சியை கண்டு ரசிக்க மாட்டாங்க, அது கண்டு கழிக்க மாட்டாங்க. அவருடைய உதவியாட்டு சொல்லியே அவனுக்கு ஒரு 1000 ரூபா தூக்கி போடு, இவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தூக்கி எறி, இப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, இப்படி தான் செய்வாங்களே ஒழிய, மற்றபடி அன்புடன் செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன நல்ல பண்புகள் இருந்த போதிலும் அன்பு என்ற ஒரு நல்ல பண்பு இல்லை என்றால் மீது எந்த பண்புகளாலும் பயனில்லை. நீ பிறந்த குடும்பத்தின் மீதேயே, அந்த குடும்பத்தில் உள்ள நல்ல பண்புகள் மீதேயே ஐயப்பாடு எழும். குடும்பத்தின் குற்றம் என்று தோன்றும், குலத்தின் குற்றம் என்று தோன்றும், குடியின் குற்றம் என்று தோன்றும் அப்படின்னு ஐயன் சொல்றார். எம்ஜிஆர் நடித்து நீதிக்கு தலைவன் ஒரு படம், புலமை புத்தன் எழுதின ஒரு ஆகச்சிறந்த பாடல்னு சொல்லுவேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைப்பேன் என்ற பாடல். அதில் அருமையான வரிகள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த வரிகள் மட்டுமல்லங்க, அடுத்த 4 வரிகளும் மிக அற்புதமான வரிகள். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம்,
நல்ல பண்பு நெறி கண்டு பிள்ளை வளர்கையில் நாடும் நலம் பெறலாம் என்ற வரிகள். இது ஒரு அன்னையினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. சிறப்பாக வளர்த்தால் எல்லா குழந்தையும் மிகச்சிறந்த குழந்தையாக வளரும் என்று அந்த குடும்ப சூழல். அன்னை வளர்க்கணும்னா அன்னை மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவரும் வளர்க்கணும். அப்படி நல்ல நெறியை ஒரு குடும்பத்தில் கற்றுக்கொண்டு வளரும் குழந்தை நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஆகச்சிறந்த குடிமகனாக வளருவான். எப்படி கரையில் அடங்கி நடக்கும் ஆறு வளத்தை கொடுப்பதோ அதை போன்று அப்படின்னு புலம்பெயர்த்து எழுதியிருப்பார். அப்போ நல்ல நெறிகளை குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டே வர வேண்டும். அதில் அன்புடைமை என்பது ஆகச்சிறந்த நல்ல நெறி. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கடந்த பிறந்தநாள் விழா அவருடைய தோட்டமாகிய கொடைக்கானலுக்கு செல்லும் மழைப்பாதைக்கு அருகில் நடந்தது. அங்கே போயிருந்தேன். அப்போ ஒரு சலிக்காமல் எல்லாரிடம் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அவரிடம் 2 கேள்விகள் கேட்டேன். ஒன்று, நீங்கள் மதிய உணவு போய் சாப்பிட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். நான் என் பிறந்தநாள் என்று மதிய உணவு சாப்பிட்டதே இல்லை. எப்பொழுதும் என்னுடைய நண்பர்களுடனும் ரசிகர்களுடன் தான் நான் செலவழிப்பேன் முழு நாளையும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த புகைப்படம் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா பல வேடிக்கை நடந்தது. குழுவாக 4 பேர் போவாங்க, 2 பேர் இந்த பக்கம் நிற்பாங்க, அப்புறம் அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் 2 பேர் இப்படி அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இப்படி நின்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சிரிச்சுட்டே சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா எல்லாரும் உங்களோட தோல் உரசி புகைப்படம் எடுத்துக்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இது அன்பின் வெளிப்பாடு தாங்க ஐயா, இந்த அன்புக்கு நான் இன்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு அன்புங்கிறது தான் அடிப்படையான குணம். அந்த குணம் இல்லாமல் வேற என்ன குணங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அவன் சரியாக வளர்க்கப்படவில்லை. அதனால் அந்த குடும்பத்தின் வளர்ப்பின் மீதே சந்தேகம் விழுகிறது அப்படின்னு ஐயன் சொல்றாரு. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். இந்த நாரின்மை, நார் என்பது அன்பு என்ற பொருளில் இன்னொரு குறளிலும் ஐயன் சொல்லியிருக்கிறார். என்னவென்று அதை யோசியுங்கள், நாளை சொல்கிறேன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்தில் வெளியே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, கடற்கரை, நல்லூர். நன்றி டாக்டர் செல்வா குரல். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.